வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடுச்சு. அதாவது வந்து பிப்ரவரி மந்த் 2026 பிப்ரவரி மந்த் 14, 15 நடைபெற்ற டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸு, ஷார்ட் அண்ட் எக்ஸாம் அது எல்லாத்துக்கான ரிசல்ட்டும் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா குரோம் போயிட்டு என்ன பண்ணுங்கள், தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு செகண்டே ஒரு வெப்சைட் இருக்கும். ஓகேவா, .gte அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே போகணும். ஸோ இதை டச் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதோ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அந்த டைம் எல்லாமே வந்திருக்கா. ஸோ இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணியிருப்போம், அப்ளை பண்ணியிருப்போம். இதில் இங்கே செக் ரிசல்ட் அப்படின்னு இருக்கா, இந்த செக் ரிசல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் என்ன கேட்குது பாருங்கள், ரெஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்குது. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை கொடுக்கணும். ஓகேவா, ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணணும். அதை டைப் பண்ணாலே போதும். ஓகேவா, ஸோ ரெண்டுத்தையும் கொடுத்துட்டிங்களா. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு வியூ ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேவா, வியூ ரிசல்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ கீழே காட்டிடும். இங்கே பாருங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட் கோடு. ஸோ நம்ம தமிழ் டைப்ரைட்டிங் ஜூனியர் எழுதுனால உங்களுக்கு தமிழ் டைப்ரைட்டிங் ஜூனியர் அப்படிங்கிறது வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதை இப்போ உங்களுக்கு இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும், பிடிஎஃபாக எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் சைடில் பாருங்கள் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு என்னவா ஆகிடும் அப்படின்னா பிடிஎஃபாக நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இதோ பாருங்கள் பிடிஎஃபாக நமக்கு வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா, அதுக்கடுத்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ உங்களுக்கு வெப்சைட்டில் போயிட்டு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஒருவேளை உங்களுக்கு வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை பார்க்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து வீடியோ கீழே வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், வீடியோ கீழே போங்க, இந்த ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சர்ச் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இந்த பாருங்க இங்கே சர்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்ச் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேட்கும். ஓகேவா, ஸோ என்ன சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்கணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்கள் நம்பர் வந்துடும். இதோ பாருங்கள் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரில் டிஸ்டிங்ஷனில் பாஸ். ஓகேவா, இதோ நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதோ பாருங்கள், ஸோ நம்ம சர்ச் பண்ண நம்பர் வந்து இங்கே வந்து காட்டிடுச்சு. ஸோ இதே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸா, டிஸ்டிங்ஷனா, செகண்ட் கிளாஸா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். ஒருவேளை இதில் உங்களுடைய நம்பர் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதற்காக கவலைப்படாமல் உடனே ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போலேருந்தே அதுக்கு திரும்பவும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.